ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். தையல் மிஷினில் நூல் எப்படி போடணும், நூல் கோர்க்கிறது, அதுக்கப்புறம் பாபினில் எப்படி நூல் நூல் சுற்றுறது, நூல் பாபினில் எப்படி போடுறது, பாபின் மாட்டுறது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து தைக்கிற வீடியோ பார்க்கலாம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும், கெட்டது நினைக்காமல் இருந்தாலும் நல்லது நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பாதிக்கு மேலே பணம் சம்பாதிப்பது எப்படி தையல் மிஷினை வச்சுட்டு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சைடில் நம்ம ரைட் சைடில் வந்து நூல் கோர்க்கிறதுக்கு ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம வந்து நூலை வந்து போட்டுக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். 2வது ஸ்டெப்பு அதுதான். 3வது வந்து அந்த ரவுண்டில் போடணும். 4வது இந்த மேலே கீழேயும் வந்து நகரும்ல, அது 4வது. 5வது ஸ்டெப் வந்து இந்த வளையத்தில் போடணும். ரொம்ப நாள் நான் வளையத்தில் போடாமலே தான் வந்து தைச்சேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஊசியில் போடுறது தான். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போயிடுச்சு. இது ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது. நம்ம நூலில் ஊசி போடுறது வந்து அந்த ரவுண்டில் போடுறது தான் நீங்கள் கரெக்டாக கவனித்து போடணும். நமக்கு அந்த சைடு இருந்து அடியில் ஊடி இந்த சைடு ஊடி மேலே ஊடி வரணும். அதை தான் நான் கிளியராக வந்து காமிச்சிருக்கிறேன். அந்த இந்த இந்த கோடு மாதிரி அங்கிட்டானே ஒரு கம்பி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பிக்கு மேலே ஊடி தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வரணும். அது லூஸ் ஆனாலும் டைட்டானாலோ தையல் கண்டிப்பாக நல்லாவே வராது. கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தையல் வந்து நல்லா வரும். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இது புரியலைனாலும் சொல்லுங்கள். இன்னும் பொறுமையாக வந்து நான் 2வது பார்ட் 2 வேணால் நான் போடுறேன் 2வது வீடியோவில். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இன்னும் புரிகிற மாதிரி பையன் கூட நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தையல் கற்றுக்கிற ஆசை இருக்குதா கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக வந்து நான் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து எங்கே போய் கற்றுக்கிட்டோம்னா அவசியமே கிடையாது. நம்ம ஆன்லைனில் யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். என்னோடய வீடியோக்கள் பாருங்கள், சிம்பிளானது. உங்களுக்கு நீங்கள் தைச்சிக்கிற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். அதனால நம்ம எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். திடீர்னு நம்ம தைக்கலைன்னொன்னே பயப்படக்கூடாது. எந்த ஸ்டெப்பு நம்ம தப்பு பண்ணியிருக்கணும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாபினில் வந்து நூல் சுற்றுறது தான் பார்க்க போகிறோம். இந்த நூல் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். பாபினை ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த நூல் நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த தைக்கிற நூல் போட்டோமா அதே இடத்துல தான் அதே இடத்துல நூலை போட்டு இந்த பாபின் கேஸ் நம்ம மாட்டிட்டு பாபினை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை இந்த கீழே உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது, அதில் மாட்டிட்டு நம்ம மாட்டினோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே கூட நீங்கள் வந்து சுற்றலாம். ஃபஸ்ட்டு இப்படி பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு சுற்றுறது வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பிடிக்கணும் அவசியமே கிடையாது. அப்படியே வச்சு நம்ம அப்படியே சுற்றுறது தான். பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிடிக்கணுமே தேவையே இல்லை. நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வச்சு தான் சுற்றுறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி சுற்றுங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ளதை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாலே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வேகமாகவும் நம்ம வந்து சுற்றிடலாம். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து கையில் தான் சுற்றுவேன். அதுக்கப்புறம் போக போக பழகி தான் வந்து எப்படி சுற்றினேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக சுற்றிடலான்னு பாருங்களேன். 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம அதில் நூலை போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கீழே அந்த வளைவு மாதிரி இருக்கும், அதில் மாட்டிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பாபினை போட்டு பாபினில் மாட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பு தான். போட்டிங்க அப்படின்னாலே நூல் வந்து சுற்றிடலாம். அதுக்கடுத்து பாபின் கேஷில் வந்து அந்த நூலை வந்து நம்ம எப்படி மாட்ட போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாபினை வந்து நல்லா உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு மாதிரி இருக்கும் அதில் போட்டு இங்கிட்டானே வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பாபின் வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் வச்சுக்கணும். எந்த ஒரு செயலுமே மிஷினில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தையல் வந்து கரெக்டாக விழும். மிஷின் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. நம்ம ஏதாவது தப்பு பண்ண போய் தான் அந்த மிஷின் வந்து நமக்கு வந்து நூல் வந்து நல்லா அடிக்காது நம்ம ட்ரெஸ்ஸில். நெக்ஸ்ட்டு பாபின் மாட்டணும். நம்ம மாட்டிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டலைன்னு அர்த்தம். நம்ம மாட்டும் போது ஒரு சின்னதாக சத்தம் வரும். லைட்டாக அந்த சத்தத்தை நம்ம கவனிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம போகணும். நான் ஃபஸ்ட்டு மாட்டாமல் காமிச்சேன், நெக்ஸ்ட்டு மாட்டி காமிச்சிருக்கிறேன். மாட்டிட்டு நீங்கள் சுற்றுதான்னு பார்க்கணும். அது சுற்றலைன்னா கரெக்டாக மாட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து உள்ளேருந்து நம்ம நூல் ஒரே ஸ்டெப்பில் ஒரு ஊசியை விட்டோன்னே நூல் வந்துடும். அவ்வளோதான். நம்ம கரெக்டாக மாட்டியிருந்தோம்னா எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக வந்து நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது புரியலைனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் லைவில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் புரிஞ்சிச்சுன்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் கமெண்ட்டுக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்குள்ள வீடியோ வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு டிப்ஸு சொல்லலான்னு சொல்லிட்டு தான் அதில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க.
நூல் கோர்க்குறது எல்லாமே பார்த்தாச்சு. இதில் என்ன அப்படின்னா வந்து இல்லத்தரசிகள் வந்து எப்படி வந்து நம்ம தையல் மூலம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து நம்ம தையல் தைச்சாலும் வந்து நமக்கு வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 100 200 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி 100 நாளைக்கு 1000 மாறும், 1000 10,000 மாறும். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் இருப்போம், ஆனால் வந்து நம்ம மேலும் வளருவோம் கண்டிப்பாக. வந்து நீங்கள் வந்து ஓல்டு ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்களேன், நம்ம எவ்வளோ கேவலமாக இருப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இருப்போம். அதனால் நான் சொல்கிறது டிப்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து நிறைய ஆன்லைன் ட்ரெஸ் தான் வந்து நிறைய பேர் இப்போ வந்து எடுக்கிறாங்க. அது வந்து கரெக்ட் ஃபிட்டிங் வந்து நமக்கு வரவே வராது. அதை வந்து நீங்கள் உடனே தைச்சி கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு டிப்ஸே இதுதான், ஆல்ட்ரேஷன். அதாவது ஆன்லைனில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க, நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம், தைச்சி கொடுக்குறோம், அதுதான் ஃபஸ்ட்டே. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பெண் குழந்தைங்கள் இருக்காங்க, ஆண் குழந்தைங்களும் தைக்கலாம். பெண் குழந்தைங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம சிம்பிளான நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். அதை வந்து நம்ம வெளியில் ரேட் கொடுத்து எடுத்து அது கிழிஞ்சு போடுறதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம மாடலை தைச்சி போடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான துணிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு ரேட்டும் மிச்சமாகும், காசும் ரேட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம தைச்சி போட்டதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து அதை 4 பேர் வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு அதுலேயே நல்லா சம்பாதிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தையல் கற்றுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 3வது டிப்ஸ் பார்க்கலாமா? அப்புறம் மிச்சமான துணிகள் வந்து இருக்குமா, அதை வந்து நீங்கள் தூர போடக்கூடாது. அவங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு எலாஸ்டிக் மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு பேக் மாதிரியோ ஒரு சடமாட்டி மாதிரியோ ஒரு பர்ஸு மாதிரி நீங்கள் வந்து கிஃப்டாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிரும். ஒரு துணியை கூட மிச்சப்படுத்தாமல் நமக்கு கொடுக்குறாங்களே. எல்லாருமே வந்து இப்போ வந்து மெயின் பொருளோட அதுக்கு ஃப்ரீ என்ன இருக்குது, அந்த டிப்ஸை தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஃப்ரீ கிடைக்கா, அப்போ அது நல்லாயிருக்கும், இது வாங்குவோம், ஃப்ரீ கிடைக்கிதில்ல நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்குவாங்க. இதுதான் 3வது டிப்ஸு. 4வது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன தைக்கிறோம், எல்லாம் தைக்கிறோம் வைக்கிறோம் எல்லாமே ஓகே தான். ஆனால் அதை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ ரீல்ஸ் மூலயமா நம்ம வந்து வெளியில் கொண்டு போனால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து முன்னேற முடியும். இப்போ எல்லாமே செல்லு அதிகமாக பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் தான் அதிகம் பார்க்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் ரீல்ஸாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுங்க. போட்டிங்கன்னா அதை பார்த்து ஆன்லைன் ஆர்டர்களும் நிறையா வரும். ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டிப்பாக வந்து எதுவுமே கிடைக்காது. நீங்கள் போக 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 தான் கிடைக்கும். உடனே வந்தோடனே கிடைக்கணும்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இதுதான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸு தைச்சி அதை வெளியில் போட்டு கூப்பிட்டு போங்க. அதை நாங்கள் இன்றைக்கி வெளியில் போகணும்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அழகாக இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் தைக்கிறதுக்கும் வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சடமாட்டி பேக்குகள் தைச்சி கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நீங்கள் தைச்சி கொடுங்க, நல்லா இருக்குது, நாங்கள் அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆர்டர்களும் வரும், நிறையா வரும். நீங்கள் நினச்சி இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸும் ஆச்சு, ஒரு தொழிலும் ஆச்சு, நல்லா சம்பாதிக்கும் செய்யலாம். ஓகே, நாளைக்கு தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் மை சேனல்.